சொல்லும்போது சில ஒரு ஒரு கொடுமைக்காரன் கண்டிப்பா அதான் புடுங்க இடத்துல புடுங்கி நவுட்ட இடத்துல நவுட்டி திருக்க இடத்துல திருக்குனா அது சரியா வரும். சொல்லும் போது கொஞ்சம் கசப்பா தான் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி நடந்ததுனால்தான் அந்த சமாதானத்தை கொடுத்தார். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். அதனால என்ன நடந்தது? 21வது வசனம், பின்பு அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தம் உள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அந்த ஆயுதம் ஏந்திய சேவர்களுக்கு முன்பாக பாடகர்களை, துதிக்கிறவர்களை, முதலாவது அவனுடைய பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக வர கட்டளையிட்டான். இன்னைக்கு நமக்கு அப்படி சொல்ல திராணி இல்லை. நம்ம இயேசுவை குற்றப்படுத்தியே பழகிட்டோம். தம்முடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள், அதனாலே கர்த்தர் தண்டிக்கிறார் என்கிற உணர்வு அற்றதுனால நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறைவும் படும்போது ஆண்டவரிடத்துல தான் நம்ம முறுமுறுக்க. அதுதான் கேடு. தயவு செய்து நீ ஒன்றும் வேண்டாம், பிள்ளைகள் ஒரு கண்டிச்சாலே கர்த்தருக்கு இறக்கம் வரும். அப்படியாவது நம்ம இறக்க அதை செய்ய மாட்டோம். பிள்ளைகளை விட்டு கொடுக்கவே மாட்டோம். எல்லா பெற்றோர்களும் சரி, நான் குறிப்பிட்டு சொல்ல என்னையும் சேர்த்தான் சொல்றேன். பிள்ளைனா பிள்ளைதாங்க. அதை கண்டிக்க இடத்துல கண்டிக்கலன்னா நன்மை அதுதான் இழக்கும். அதனால இனிமேலாவது எனக்கு இன்னைக்கு இந்த வசனம் கொடுது, இனி எங்கள் பிள்ளைகளுக்கு மேலே நல்ல டைட் ஏற்றலான்னு பார்க்குறேன். ஊழியத்தில் அவங்க பெர்ஃபெக்ட் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறாங்க, சும்மா மேலோட்டம் பாசம்லாம் அது உண்மையிலே நீ இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சா கர்த்தருக்குள் கண்டிச்சு வழங்க. நானும் அப்படி தான் இனி செய்ய போகிறேன். அது ஒலிப்பறைக்கு போயிட்டே இருக்குது போட்டு. அல்லேலூயா, சூத்திரம். ஆமாம், அவன் கர்த்தரை துதியுங்கள். அதனாலே அந்த 22வது வசனம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கிய போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பரவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோபாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கொருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். உனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். உன் பிள்ளையை கண்டிக்கையாவது செய். கூடுமானவரை அது கொடுமைப்படுத்து, திருக்கு, அடி, உத, பேசி கடுமையா நடத்து. பிள்ளைகள் கெட்டு போக மாட்டார்கள். ஒருவேளை ஆண்டவர் அதுலேயாவது அவர் மன இறக்கம் செய்வார். பரவாயில்லை, நாராயண வடிவும் கனகமும் ஊழியம் செய்யணும்னு நினைக்கல. நம்ம அவங்க பிள்ளைய குற்றப்படுத்துறாங்க, அதனால நம்ம நிமித்தம் இறக்கம் செய்வார். இது புள்ள சொல்றதெல்லாம் கேட்கறது அது தவறுங்க. தயவு செய்து அப்போ முதலாவது ஆண்டவர் அவரை தேடுகிறவர்களுக்கு குறிய ஆசீர்வாதத்தை குறித்து சொன்னார். இரண்டாவதாக பிரியமானவர்களே, நாம் எப்படி செபிக்க வேண்டும் என்று, எந்த இடத்துல எப்படி தேட வேண்டும் என்று சொன்னார். மூணாவதாக கர்த்தர் சொன்னார் எப்படி செபித்தார்கள், எப்படி நடத்தினார்கள் என்று நமக்கு அறிவுரை சொல்லி தந்தார். இப்போ கடைசியாக நாலாவது, நாம எதற்காக கர்த்தரை தேடுகிறோம் என்கிற உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். நம்ம எல்லாரும் எதற்காக கர்த்தரை தேடுகிறோம்? இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு பரிசுத்த ஆராதனை இந்த வேளக்கிழமை மாலை நேரத்திலே எதற்காக நம்ம வந்திருக்கிறோம்? எதற்காக இயேசுவை தேடி வந்திருக்கிறோம்? அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நாம என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் சந்தோஷமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், பக்கத்து வீட்டு மனுஷரை பார்க்கிலும் விசேஷித்தவர்களாய் உயர்த்தப்படணும், உயர்வை காணணும் என்கிற ஒரு நல்ல ஒரு மேன்மைக்காகத்தான் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். இல்ல ஐயோ ஆண்டவர் சந்தோஷப்படணும், ஆண்டவர் மகிழ்ச்சி படணும், இயேசு நம்மை குறித்து பரவசப்படணும், அவர் ஒரு நாளும் பாரமுகமாக இருக்கக்கூடாது, அவர் நமக்காக செய்ததை நினைச்சு நம்முடைய கிரியைகளை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைந்து என்னைக்காவது ஆலயத்துக்கு வந்திருக்கோமா? இல்லை அதை நினைச்சு நம்ம துதிச்சிருக்கிறோமா? அதை நினைச்சு பாடி இருக்கிறோமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்?
கர்த்தர் அதை பார்க்கிறார். நம்முடைய முகத்தை, இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உனக்காக மரித்தேனே, எனக்காக என்ன செய்தாய்? கர்த்தர் கேட்கிறார். உங்களுடைய எல்லாருடைய நம்மளுடைய பதில் என்னம்மா? நம்ம இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். எனக்கும் கூட ஆதங்கமாக தான் இருக்குது. நிறைய காரியம் இன்னும் ஆத்துமா இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். நான் சரியா இருக்கிறேனா? என்னுடைய நோக்கம் சரியா இருக்கிறதா? என்ன எப்படி இருக்குதோ என்னுடைய நோக்கம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய நோக்கம் கர்த்தருக்கு, அவர் நன்மை செய்த ஆண்டவர் மேல அன்பு வைக்கிறது தான் முதல் கற்பனை. அந்த கற்பனையை விட்டு பறக்க விட்டு உன் காரியம், ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், எனக்கு அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இந்த தலைவலி இருக்குது, நான் வீட்டுக்கு போகும்னால மாறணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வரணும், நல்ல இப்படித்தானே உன்னுடைய சுயம் இருக்குது. அப்ப கர்த்தரை எதற்காக தேடி வந்திருக்கிறோம்? உண்மையான ஒரு நல்ல சப்ஜெக்ட் தான். வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால், ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களே, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை படைத்தது விசேஷித்தமானது, அவருடைய நாமம் மகிமைக்காக. இதை நம்ம முதல் மறந்து போனோம். நம்முடைய அழைப்பு என்ன? நம்முடைய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? ஏன் நம்மை புறஜாதி மக்களை போல ஆண்டவர் படைக்கல? நம்மளை எப்படி அவர் என்ன குறிக்கோள்ல நம்மை படைச்சிருக்கிறார் என்கிற உண்மை நமக்கு தெரியல. நம்ம அதை தெரியவும் விரும்பல. அதுதான் முதல் காரணம். தெரியல, சரி, தெரிய விரும்பலாம்ல. எத்தனை பேர் விரும்பி இருக்கிறீங்க? இத்தனை வருஷம் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனை நாள் இப்படி விரும்பி இருக்கீங்க? அதை சொல்லுங்க பார்க்கலாம். விரும்பினவங்க மட்டுமா சொல்லுங்க. ஒருவரும் இருக்க கஷ்டம். தயவு செய்து இங்க தான் நம்ம பாதிக்கப்படுகிறோம். வசனத்தை கேளுங்க, அது நம்மை உருவாக்கும். இனி இந்த நாள்ல இருந்து நம்ம மாற்றம் செய்தால் இனிமேலாவது நம்ம மாறினா கர்த்தர் மாறுவார், கண்டிப்பா மாறுவார். ஏன்னா இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலம் முழு இருதயத்தோடு நீ மனம் திரும்பினால் கர்த்தரும் அவர் திரும்புவார். தயவு செய்து பிரியமானவர்களே, இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய். எத்தனை பேருக்கு ஒரு உணர்வு வருகிறது? உண்மைதான், இனி நான் ஆண்டவரை முதலாவது கனப்படுத்துவேன். கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார், அவருடைய அன்பின் நிறைய பேர் சொல்லுவாங்க கர்த்தருக்கு சோத்திரம். இடையிடையே பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் மனசுல வச்சு தான் ஒரு வார்த்தை சொன்னா ஒரு வார்த்தை இடையில கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. அதனுடைய அர்த்தம், ஆண்டவர் எனக்காக நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை நன்மையை பெறுவதற்கு காரண கர்த்தாவே கர்த்தர் தான். இயேசு சிலுவையிலே தன்னை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுனால தான் அவருடைய தழும்புகளால் இன்னைக்கு நான் சுகமாயிருக்கிறேன். இதெல்லாம் நம்ம மனசுல இருக்கிறதை கர்த்தர் ஊடுருவி பார்ப்பா. அதே சிந்தனையோடு ஆராதனையில பங்கெடுங்க. ஏசப்பா எனக்காக ஜீவன் தந்தீரே, உமக்கு சோத்திரம், என்னை ஆசீர்வாதி. அவரை முன்குறித்து அவரை மகிமைப்படுத்தி அதுக்கு பிறகு கடைசிய நம்முடைய கோரிக்கையை நீ சொன்னால் உன்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிக்கப்படும். நம்ம வர்றதே பிள்ளை படிக்கணும், பக்கத்து இடம் வாங்கணும், அது அப்படி செய்யணும், என் வியாதி சுகமாகணும், அவ்வளவு முடிச்சுக்கிட்டு அப்படியே போகும். அல்லேலூயா. அடுத்தால பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றோம்? இன்னைக்கு ஆண்டவர் அதே இடத்துல நின்று திரும்ப திரும்ப பேசினாலும் உங்களுக்கு அது சங்கடமா இருந்தா நீங்க இன்னும் பெலப்படலன்னு அர்த்தம்.
இன்னும் ஏதாவது விளக்கம் கிடைக்குமான்னு நீங்க ஆர்வத்தோடு செவியை தீட்டினால் நீங்கள் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பா இருக்கிறது என்பது அர்த்தம். சொன்னதே சொல்றான்னு உங்களுக்கு தோணிச்சுன்னு வச்சிடுங்க, நீங்கள் அதுல பெறப்படுவது கஷ்டம். முதலாவது அதுல சொன்னார், இன்மைக்காக மாத்திரம் தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் பரிதவிக்கப்படுவீர்கள். இதிலே சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நாம எப்படி தேவனை தேட வந்திருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் முதல் மரியாதை ஆண்டவருக்கு. ஆண்டவரை முதலாவது தேவனையும் அவருடைய நீதியையும். நீதினா உண்மை, பரிசுத்தம், ஞானம், விவேகம், அறிவு, தேவனை அறிந்து கொள்ளுகிற கிருபை, இவையெல்லாம் தான் முதலாவது நம்ம கேட்கணும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கு எத்தனை பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்கீங்க? சின்ன பிள்ளைகள் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்படியெல்லாம் சொல்ல போய் தான் எங்கள் கேபிரி தாத்தா, நீங்கள் எப்போ தாத்தா ஊருக்கு போவீங்க சொல்லிட்டு போட்டு ஆனால் அதுக்கு மனசில் எப்படியும் ஒரு டச் இருக்கும். நாராயண வடிவு தாத்தா வீட்டுக்கு வந்தால் நம்மளை சும்மா விட மாட்டார். அந்த பயத்திலேயாவது படிக்கும், அப்படியாவது ஒரு உணர்வு வரட்டுங்க. பேத்தினா செல்லந்தாங்க, மடிக்க தூக்கி வச்சு கொஞ்சது கிள்றது. அறிவு பெருகணும்னா கிறிஸ்துவின் அன்பை ஆழமாக அவ கொஞ்சம் சரிஞ்சு, ஏய் நிமிந்திரு, சரித்திரு, ரொம்ப கொடுமை என் மனைவிக்கு. ஆமாம், வந்து 2 நாளில் இருந்து நல்ல பேர் வாங்கிட்டு வருவீங்க. இந்த பிள்ளைகள் உங்கள் மேலே பாசம் வைக்காமல் போட்டு அதை பற்றி கவலை இல்லைங்க. அந்த மனசில் உரைக்கும். நாராயண வடிவு தாத்தா வந்தால் கண்டிப்பாக அவருக்கு இப்போ இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு அந்த நிச்சயத்தை நாம கொடுக்கணும். முதலாவது நாம அதற்கு முதலாவது நீங்க பானையில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். தாய் தகப்பனுக்கு இருந்தால் தானே பிள்ளைகளுக்குள்ள கொடுக்க முடியும். தாயும் சரி கிடையாது, தகப்பனும் சரி கிடையாது. அல்லேலூயா. நாம முதலாவது தேவனை தேடினாதான் நம்முடைய சந்ததிகளும் தலைமுறைகளும் தேடும். தயவு செய்து பிரியமானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக உணர்த்துகிறார். எனக்கெல்லாம் இந்த வசனம் ரொம்ப ஆழமான ஒரு சிந்தனையை தூண்டுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர், நான் இந்த சாரடகா காலேஜுக்கு நானும் என் மனைவியும் வருஷந்தோறும் போவோம். இப்போ 2 வருஷமாக எங்களை கூப்பிடலை. அந்த கரஸ்பாண்டு அந்த அவர் மாறிட்டார். ஒரு சகோதரி வருஷந்தோறும் கூப்பிடுவாங்க. எல்லாம் நல்ல விசேஷ கூட்டமாக இருக்கும். பெரிய காலேஜ், சாரடகா காலேஜ் பெரிய காலேஜ். சகோதரர் மோகன் சிலாசர் தான் அங்கே முக்கியமாக போவாங்க. நிறைய பேர் வருவாங்க, செபிக்க வருவாங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்னென்ன காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் அறிவுக்கு எட்டி ஒரே ஒரு சகோதரி ஒரு நாள் ஒரு வருஷத்தில் நாங்கள் செபிக்கும் போது, பிரதர் எங்களுக்கு ஆண்டவர் கிருபையினால எல்லா வசதியும் இருக்கிறது. நானும் என் கணவர் என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை தேடணும், அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவருடைய அபிஷேகத்தை பெறணும். வேற ஒன்றுமே அவங்க கேட்கலங்க. எப்படி இருக்கும் அந்த வார்த்தை? கேட்கிற நமக்கே பரவசமாக இருந்தால், நாம அப்படி செய்தால் அதை உணரக்கூடிய இரட்சகர் இயேசு எவ்வளவு ஒன்றை குறித்து சந்தோஷப்படுவார். நான் இதை குறித்து நிறைய இடத்துல சொல்லி இருக்கிறேன். அந்த சகோதரி, அதாவது தேவையானதை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், அது பெருசு இல்லை. நான் என் கணவர் என் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரை முதலாவது தேடி அவருக்கு மரியாதை கொடுத்து வேதம் வாசித்து பரிசுத்த ஆவியை பெறணும். அதுக்காக எங்களுக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உண்மையிலே கர்த்தர் அது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடும்போது உன் வாழ்க்கையிலே எது எது தேவை என்பதை கர்த்தர் கூட கொடுப்பார். அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் சாலமோனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும்போது அவன் ஞானத்தை கேட்டார். கர்த்தருக்கு பிரியமா இருந்தபடினாலே ஞானத்தோடு ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத எல்லையில்லாத கிருபை ஞானத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய அன்பையும் உன் இருதயத்திலே விசுவாசித்து செபித்து, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய அபிஷேகம் எனக்குள்ளே வரட்டும், நீர் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும், இப்படி அன்பாய் இருந்தீரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் உன்னை அபரிதமாய் ஆசீர்வதிக்க அவர் தவறவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
அடுத்தது பாருங்க, கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்தை, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அல்ல திரும்ப திரும்ப சொல்றாரு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்ம ஜெபத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணிடுவோம், இதை உறுதிப்படுத்துவோம். நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், நம்ம எழுந்திருக்கிறோங்க, நம்புங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு பூரண ஐக்கியத்தை பெற்றுவிட்டோம். கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். ஆண்டவரே, நானும் இந்த புலோக ஓட்டத்தை முடித்து ஆண்டவராகிய கிறிஸ்து உம்முடைய வலது பக்கத்தில் இருக்கிறது போல எனக்கும் அடிமைக்கும் ஒரு இடத்தை தார். கேட்கலாங்க, நமக்கு அதுக்கு சுதந்திரவாளிகள், நாம் அதை மறந்து விடக்கூடாது. நீ ஏன் அப்படி கேட்டனி ஆண்டவர் ஒருபோதும் கோபப்பட மாட்டார். அப்பா பிதாவை என்று அழைக்கிற உரிமை சொத்தை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்ம கேட்கலாம். அப்போ நம்ம எந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை அவரு பார்த்து கொள்வார், அவர் செய்வார், அது அவருடைய கடமை. நம்மை படைத்தவர், நமக்கு தேவையானதை கொடுப்பதில் அதிக நிச்சயம் உள்ளவர், அவர் செய்வார். நம்ம கர்த்தருடைய சமாதானத்தில் நித்திய ராஜ்யத்திலே பங்கடைய மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். அடுத்த ஒரு வரி எஸ்டா சொல்லப்பட்டு இருக்கிறது. பூமியில் உள்ளவைகளே அல்ல. பூமியில் வாழ்கிற நமக்கு ஏராளம் தாராளமான தேவைகள் இருந்தாலும் அவைகளை அல்ல நீ ஆண்டவர் சொல்லுகிறார் வசனம். அப்படி என்றால் அது உனக்கு ஒரு பொருட்டு அல்ல, அது அவருடைய கடமை என்பது அர்த்தம் அதிலே தெளிவாக இருக்கிறது. நீ கேட்காமலே உனக்கு செய்வார். பூமிக்கு உரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். தயவு செய்து பிரியமானவர்களே, நமக்கு அது கடமை, அவருடைய கடமை, அவர் கண்டிப்பா செய்வாருங்க. உன்னை பட்னி போட மாட்டார், உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்காம விட மாட்டார். தயவு செய்து 3வது வசனம், ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நீங்கள் மரித்தீர்கள். நம்ம யாருக்கு மரித்தோம்? பாவத்துக்கு மரித்திருக்கிறோம். நிறைய பேருக்கு இன்னும் அந்த வெளிப்பாடு வரல. முங்கி ஞானஸ்தானம் எடுக்கிறது தான் பாவத்துக்கு மரிக்கிறது. நிறைய பேர் ஒரே ஞானஸ்தானம், என்ன வந்தாலும் எத்தனை பேர் 1000 சொன்னாலும் அது போதும், எங்க பாஸ்டர் சொல்லிட்டார், ஒரே ஞானஸ்தானம் தான். கிறிஸ்துவுக்குள்ள மரித்திருக்கிறது என்னங்க அர்த்தம்? நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். நம்பிக்கையோடு எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம், கிறிஸ்துவுக்குள் பாவத்துக்கு மரித்தீர்கள் என்று உத்தரவாதத்துடன் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆனால் நாம பாவத்துக்கு இன்னும் மரிக்கல. சரி, ஒரு அடையாளமாட்டு இருக்கட்டும் சொல்லி அதை ஒரு ஞானஸ்தானம் எடுத்துருவோங்கிற ஒரு பெரிய மனப்பான்மை கூட நமக்கு வரலன்னா மேலானதை நீங்க எப்படி சுதந்திரிக்க போறீங்க? ஒரு சின்ன விஷயம், ஒரு விசை கூட ஞானஸ்தானம். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எழும்புகிற, முங்கி மரித்து உயிரோடு எழும்புகிற ஒரு ஞானஸ்தானத்தை கூட எடுக்க மாட்டேன்னு சொல்ற நீ மேலானதை எப்படி இங்க நம்புவீங்க? என்ன உத்தரவாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும்? விளையும் பயிர் முளையிலே தெரியும். இந்த பயிர், இந்த விதை முளைக்குமான்னு கண்டுபிடிச்சிடலாம். இதான் நமக்கு ஆதாரம். அடிப்படையான நான் சொல்றது, நீங்க இன்னும் நிறைய பேர் விடாப்பிடியா இருக்கிறாங்க. எவ்வளவுக்கெல்லாம் சொன்னாலும் அல்லேலூயா. நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆனால் அந்த உத்தரவாதம் நமக்கு இல்லை. 4வது வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நம்பிக்கை பேரிலே என் ஜனங்கள் பாவத்துக்கு மரித்து தேவனோடு உயிர்ப்பித்து மறைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதனால் கிறிஸ்து எழும்போது இவர்களை எழும்புவார்கள். எத்தனை பேர் எழும்ப போறோம்? கேள்வி இங்கதான். நம்ம இன்னும் மரிக்கவே இல்லையே. மரித்தால் தானே, கிறிஸ்துவுக்குள் மரித்தால் தானே எழும்ப முடியும். கிறிஸ்து மரித்தும் உயிர் தெழுந்திருக்கிறார். நாம இன்னும் மரிக்கவே இல்லை, மாமிசத்துல தான் இருக்கிறோம். இப்ப புரியுதா?
ஏன் ஆசீர்வாதம் அங்கங்க தடைப்பட்டு இருக்கிறது? முழுமையான நன்மையை பெற முடியல. சரீரத்தில் பலனற்ற தன்மை வருவதற்கு காரணம் இப்படியாய்ப்பட்ட அநேக குறைபாடுகள். நமக்கு எத்தனை வருஷம் கிறிஸ்தவனாய் இருந்தும், எத்தனை வருஷமாய் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லியும் அந்த மேன்மையை, மேலானவைகளை நம்மை குறைவுபட்டு வைக்கிறதுனால ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கடைசியாக பிரியமானவர்களே, மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். தயவு செய்து நம்ம முந்தி சொன்னபடி ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு இத்தனை நன்மை. 2வது, எப்படி ஆண்டவரை தேடினார்கள் என்று சொல்லப்பட்டது அந்த ராஜாக்களை குறித்து. அவர்கள் யுத்தத்தை கண்டு பயப்படாதபடி துதிக்கிறவர்கள், பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், குடும்பத்தார் அனைவரும் துதிக்கிறவர்களுக்கு, இராணுவத்துக்கு முன்னாலே போய் துதிக்க நின்றார்கள். அதனாலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஜெயத்தை பெற்றார்கள். இப்போது கண்டடையத்தக்க சமயத்திலே தேவனை கண்டு தேட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். 4வது, எதற்காக கர்த்தரை நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம்? இனிமேலாவது ஆண்டவருடைய அன்பை புரியாதபடி உலகத்து, இந்த மாய உலகம், அழிந்து போற உலகம், அற்பமான உலகம், நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டு இருக்கிற இந்த உலகத்திலே வாழ்வதற்கு சொற்ப நாள். மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியால் 80, அதுக்கு மேலே உள்ள வருஷம் 100 வருஷம் வாழ்ந்தாலும் சஞ்சலமும் வருத்தமும் பலகீனமும் வேதனையும் துன்பம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிற இந்த அற்பமான உலகத்துக்குரியவைகளை மாத்திரம் நாடி தேடி அதே சொல்லி 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 அதே புலம்பி ஆண்டவர் என் மகள் என்னை தேடுவா, என் மகன் என்னை தேடுவா, என் மேல அன்பு கூறுவான்னு எதிர்பார்த்து ஏமாற்றி அனுப்பியே உன்னுடைய ஆயுசு நாட்கள், ஆராதனை நாட்கள், ஆண்டவரை ஆலய நாட்களை விருதுவாக கழித்து நஷ்டப்பட்டு வரதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிற உனக்கு இன்னைக்கு ஒரு தெளிவான ஆற்றலை கொடுத்திருக்கிறார். இன்மைக்காக மாத்திரம் இனி வரமாட்டேன் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன் ஆண்டவரே. இனி நான் மேலானவைகளை குறித்தே என்னுடைய கவனம் இருக்கும் ஆண்டவரே. மேலானவைகளை நான் தேடும்படி எனக்கு இந்நாள் வரைக்கும் ஜீவன் தந்தது உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு. என்னுடைய சுயத்தினால யாராவது சொல்ல முடியுமா? என்னுடைய சாமர்த்தியத்தினால இத்தனை வருஷம் நான் பிழைச்சிருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமா? ஒரு இருமலுக்கு நீ தாங்கிக்கிட மாட்டா, ஒரு வைத்த வலிக்கு நீ பொறுத்துக்கிட மாட்டா, ஒரு பல்வலிக்கு நீ சமாதானம் சொல்லிக்கிட மாட்டா. ஆனால் இத்தனை துன்பத்தில் இருந்து உனக்கு இத்தனை வயசு வரைக்கும் உன்னை பாதுகாத்த தேவனுக்கு மேல உனக்கு முதலாவது அன்பு வைக்க உனக்கு மனம் இல்லை. நீ மாமிசத்தில் செத்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்து இருக்கிற உனக்கு மனசு இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தால் கர்த்தர் சொன்ன அந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமாக நீ இத்தனையும் கர்த்தருக்கு பயந்து இன்றைக்கே தீர்மானம் எடுத்து அடுத்த வாரம் ஆராதனைக்குள் வரதுக்குள்ள உன்னுடைய எண்ணம், ஏக்கம், பேச்சு, சிந்தை எல்லாம் கர்த்தருக்குள் மேலானதை தேட அன்பு கூறுவாயானால் கர்த்தர் இன்னைக்கு சொன்ன இதோ நான் என் தூதனை உனக்கு அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் உன் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னும் பிரியமானவர்களே, ஆமோஸ் தீர்க்கதரிசி புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள். 6வது வசனம், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி ஜோசப்பின் வீட்டிலே பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியின் தரையில விழப்பண்ணுகிறவர்களே அவர்களை தேடுங்கள் என்று சொல்லுகிறார். 14வது வசனம், நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். எழும்பலாமா? எழும்பலாம்.
எல்லாரும் எழும்பலாம், தேவ சமூகத்தில் எல்லாரும் எழும்பலாம். ஆண்டவரே, எங்களுடைய அறியாமை எங்களுக்கு மன்னியும். எல்லாரும் கேட்போம், ஆண்டவர் இடத்தில் எல்லாரும் கேட்போம். தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை. அல்லேலூயா. தேடுவோம் அவரை, நாடுவோம் தினமும் இரட்சகர் இயேசுவை, நம் இரட்சகர் இயேசுவை. யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா. தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். எல்லாரும் சொல்லுவோமா? தலைகள் உயரட்டும், கதவு திறக்கட்டும், ராஜா வருகிறார், இயேசு ராஜா வருகிறார். யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? யார் இந்த ராஜா, மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, எங்களுக்கு அறியாததும் எட்டாததுமான வேத ரகசியங்களை வெளிப்படுத்தி தந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் காரியம் அறியாதவர்களாய் ஆண்டவரே எங்கள் காரியங்களை சொல்லி சொல்லியே புலம்பி முதலாவது கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் துதியையும் மகிமையும் உமக்கு செலுத்தாதபடியினாலே அநேக ஆசீர்வாத தடைகளை மாத்திரம் நாங்கள் பார்த்து வருகிறோம். தகப்பனே, எங்கள் அறியாமை எங்களுக்கு மன்னியும். நீங்கள் இப்போது மரணத்துக்கு சாவு, ஆண்டவரே, பாவத்துக்கு செத்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்து இருக்கிறீர்கள் என்று நீங்க உத்தரவாதம் சொன்னாலும் இன்னும் நாங்கள் நீதிக்கு சாகவில்லை ஆண்டவரே, பாவத்துக்கு மரிக்கவில்லை. இப்படியாய்ப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஆண்டவரோடு ஒரு புதிய ஒப்புரவாகத்தக்க மேலானதை நாடுவதற்கு ஆதாரமாய், அடித்தளமாய், அஸ்திபாரமாய் இருக்கிற முங்கி எடுக்கிற ஞானஸ்தானம், திருவிருந்து, பந்தி, பரிசுத்த ஆவியினுடைய அன்பு, இவையானவைகள் எல்லாமே மேலானவைகளாய் காணப்படுகிறது. அதை குறித்தும் கடுகளவும் எல்லளவும் எந்த கவலையும் இல்லாமல் இருந்த எங்களை மன்னியும். இனி நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி இன்மைக்காக மாத்திரம் அங்கிருந்து கட்டுக்கட்டி ஆண்டவரே உம்முடைய பாதம் வந்து ஆண்டவரே உம்மை ஏமாற்றாதபடி, உம்மை வஞ்சிக்காதபடி முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு சிந்தையோடும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் அன்பையும் அவருடைய ஆசீர்வாதையும் தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளையும் கிருபைகளையும் நினைத்து முதலாவது உம்மை கனப்படுத்தும் போது கர்த்தர் இந்த உலகத்துக்குரிய தேவையான காரியங்களை எங்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் ஆசீர்வாதமாய், நிறைவாய், நன்மையாய் நீர் எங்களுக்கு செய்வீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படி இன்னைக்கு வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நாங்கள் வலது காதில வாங்கி இடது காதில விட்டு விடாதபடி அதை இருதயத்திலே அப்படியாக எழுதி வைத்து அதன்படி நடக்க மனதாயிருந்து நன்மையான ஈவுகளை 2026 ஆண்டு ஆரம்பத்திலே அமர்க்களமாய் பெற்று உயிரோட்டம் உள்ளவர்களாய், ஜீவனுள்ள சாட்சிகளாய், அப்பாவுக்கு சொந்த ஜனமாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் எங்களை காண்கிறவர்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகள், கிறிஸ்துவோடு உறவாடுகிறவர்கள், பழகுகிறவர்கள், இவர்கள் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற ஸ்தானத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு சொந்த ஜனமாய் வாழ அது ஏதுவாய் இருக்கும்படி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆவிக்குரிய கண்களை இன்னைக்கு எங்களுக்கு திறந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை புரிந்து சத்தியத்தின்படி வாழ ஆண்டவரே அப்பா மாமிச கிரியைகளை அகற்றி ஆவிக்குரிய சிந்தனையோடு வாழ ஆண்டவர் எங்களுக்கு பலன் தாரும்ப்பா. எங்களால முடியாது, ஆவியானவர் உதவி செய்யணும். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படுவோம், நீர் எங்களுக்கு சப்போர்ட் செய்வீர்.
குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாங்கள் ஜெயம் எடுப்போம். 2026 ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாக, நன்மையின் ஆண்டாக, சகலத்தையும் புதிதாக்குவேன், வருஷத்தை நன்மையாக முடிசூட்டி பாதையெல்லாம் நெய்யாக பொழிய செய்வேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின அந்த வெளிப்பாடான இந்த வசனத்தின் மூலமாக தேவன் எங்களுக்கு பேசி எங்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நன்மையான ஈவுகளை பெற்று தேவ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து நானும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் தலைமுறைகளும் உம்முடைய வருகை மட்டும் நிறைந்து நிலைத்திருந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவருக்கு சொந்த ஜனமாய் வாழ ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அயராது இருப்பீர். அன்பு சுவாமி, ஆண்டவரே, சத்தியத்தை கேட்டவர்கள் பிள்ளைகள் உள்ளத்திலே யாரும் இந்த சத்திய வசனத்தை விட்டுவிடாதபடி அப்படியே அதை அப்ராய்சப்படுத்தி இதயத்திலே ஏற்றுக்கொண்டு உணர்வடைந்து மனம் திரும்பி குணப்பட்டவர்களாய் பூரண சம்பூரணம் உள்ளவர்களாய் பிள்ளைகளுக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லி இன்மைக்காக மாத்திரமல்ல பிள்ளைகளை தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேட கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த அதுகளும் கேட்க அப்படியே நடக்க ஆண்டவர் எங்களுக்கு அற்புதம் செய்து விட்டதற்காக நன்றி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையின் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.